உன் பேர் தான் தினகர். தினகர் என்கின்ற நான் இந்த கிரியா ஹீலிங் முறையை கற்றுக்கொள்கிறேன். இந்த முறை எனக்கு இந்த ஆன்மீகத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல உயர்வான இடத்தை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே நான் உபதேசம் பெறுகிறேன். இந்த உபதேசம் எனக்கு கடைசி வரையில் உயிருள்ள வரையில் உதவியாக இருக்கும். மந்திரத்தை நான் ஜெபித்து யாருக்கெல்லாம் ஹீலிங் செய்கிறேனோ ஆற்றுப்படுத்துகிறேனோ அவர்கள் அனைவருமே நலம் பெற்று இருப்பார்கள். நான் நம்பிக்கையுடன் செய்வேன். அவர்கள் நலம் பெறுவதுடன் நானும் நலமாக இருப்பேன். இந்த பிரபஞ்சம் இந்த பஞ்சபூத சக்தி முனிவர்கள் யோகிகள் சித்த புருஷர்கள் என்னுடைய பித்ருக்கள் என்னுடைய குலதெய்வம் அனைவரும் எனக்கு உதவியாக இருப்பார்கள். அனைவரையும் வணங்கி இந்த முறையை ஹீலிங் முறையை உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்றைக்கும் குருவை மதிப்பேன். மந்திரத்தை யாரிடத்திலும் வெளிப்படுத்த மாட்டேன். மந்திரம் மிகவும் வலிமையானது என்கின்ற நம்பிக்கையோடு செய்வேன். நான் நலமாக இருந்து மற்றவர்களையும் நலம் தருவதற்காகத்தான் இதை உபயோகப்படுத்துவேன். இதிலே எந்த விதமான வியாபாரமோ பண பரிமாற்றமோ ஆசையோ படவே மாட்டேன். எனவே இந்த முறை இந்த ஹீலிங் முறை இந்த பிரபஞ்சத்தினுடைய சொத்தாகும். அதை வைத்து இந்த மந்திரத்தை வைத்து நான் நலம் பெற்று இந்த உலகம் நலம் பெற வேண்டுகின்ற நல்லெண்ணத்தில் மட்டுமே இதை உபயோகப்படுத்தி செய்வேன். அனைவரும் நலமாக வளமாக இருக்க பாடுபடுவேன். இயற்கையோடு ஈன்று இருப்பேன். ஓம் சாய்ராம். இப்போ நான் சொல்றேன், நீங்க அதில் கட்டுங்க, அப்புறமா எழுதிட்டோம்னா சொல்ல முடியும். யாரும் சொல்லுங்க. ஓம் சாய்ராம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. என் பேர் தினகர். நான் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கிறேங்க. இங்கே நான் கிரியா ஹீலிங்காக வண்டலூர் கோயிலுக்கு வந்திருந்தேன். பாபாஜி கிட்ட ரொம்ப நாள் கேட்டு இன்றைக்கி தான் எனக்கு அந்த ஒரு இது கிடச்சிருக்குது, பாக்கியம் கிடச்சிருக்குது. இந்த பௌர்ணமி நன்னாளில் பாபாஜியினுடைய அருளால் இன்றைக்கி இந்த கிரியா ஹீலிங் கோர்ஸ் கற்றுக்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன். அவருடைய பாபானுடைய அருளாலே தான் எனக்கு எல்லாமே ஒரு நல்ல விதமாக அமைஞ்சிருந்தது. இது இன்றைக்கி நான் அவர் தியானத்தில் உட்கார சொல்லும்போது அந்த மயிலிறகு கையில் வச்சு நான் உட்காந்துருந்தேன். அப்போ நேரடியாகவே எந்த பாபாவுக்கு கிரியா ஹீலிங் பண்ணுற அந்த பாபாவே நேரடியாகவே அந்த இதில் என்னுள்ளே எனக்குள்ளேயே அவரே உட்கார்ந்து அது ஒரு புதிய அனுபவமாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாபா அந்த இடத்திலிருந்து ஒரு 9 பாபாவாக என் முன் நின்று 9 பேரும் என்னை ஆசீர்வதித்துமல்லாமல் ஒரு பாபா எனக்குள்ளேயே சென்று எனக்குள்ளேயே ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைத்தார் போல் இருந்தது. ரொம்பவும் மனசுக்கு திருப்தி அடைந்தார் போல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் நானும் இந்த கிரியா ஹீலிங் ப்ரோக்ராமை கற்றுக்கிறதுனால பல பேருக்கு என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளோக்களோ நன்மை செய்ய முடியுமோ அவ்வளோக்களோ பாபானுடைய அருளால் என்னால் முடிஞ்ச அத்தனை வித சக்தியையும் பாபாவின் அருளால் கொடுத்து மற்றவர்களை காப்பாற்றுவது என்னுடைய ஒரு கடமையும் பொறுப்பாகவும் நினைத்து பாபாவின் அருளாலேயே எல்லோரும்
நலமாக இருக்க வேண்டும், நோய் நொடிகள் அனைவரும் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்ற எந்தவித மனச்சிக்கல் இல்லை படைத்தவர்கள் அனைவரையும் அவர்களுடன் பேசி நல்ல விதமாக அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். இதுதான் என்னுடைய குறிக்கோளாக எடுத்து இந்த ஹீலிங் ப்ரோக்ராமை நான் நடத்தி எனக்கு இந்த வாக்கு எல்லாத்தையும் கொடுத்த ஸ்ரீ சாய்ராம் குருஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலையும், குருஜி ஆசீர்வாதத்தாலையும், பாபாஜியினுடைய ஆசீர்வாதத்தாலையும், குருஜியினுடைய ஆசீர்வாதம் நான் நலமாக இந்த ப்ரோக்ராமை முடித்து நல்ல விதமாக இதை பயன்படுத்தி பல பேருக்கு என்னால் பயனற்று எல்லோரும் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று பாபாவின் ஆசீர்வாதத்தால் நான் இந்த ப்ரோக்ராமை நல்லபடியாக முடித்து பல பேருக்கு இந்த சேவை செய்ய வேண்டும். இப்படி பல பேர் என்னிடமும் வரலாம், நானும் ஈலிங் செய்வேன், என்னாலும் ஈலிங் செய்ய முடியும். அந்த நம்பிக்கை பாபா எனக்கு கொடுத்தார். அதை நானும் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களும் இந்த ஈலிங் முறையை கற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவா, என் தாய் தந்தை அனைவருடைய ஆசீர்வாதம், என் குலதெய்வனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த ஈலிங் ப்ரோக்ராமை நல்லபடியாக நான் நடத்தி வர வேண்டும் என்று பாபாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம்.